ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. கரிசலாங்கண்ணி எனும் மூலிகையை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. அடுத்தது, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருட்கோள் நிறை பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள், அதாவது வரிசையாக அமைஞ்சிருக்கும் அகர வரிசைப்படி. அதற்கு பேர் தான் நிரல் நிறை பொருட்கோள். அடுத்து, கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். கேண்மைனா நட்பு, எதிர்ச்சொல் பகை. அடுத்து, பாலை நிலத்திற்குரிய பறவைகள் யாவை? புறா, பருந்து தான் பாலை நிலத்திற்குரிய பறவை. அடுத்தது, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. இதில் பாருங்கள், இணை மோனை மோனைகள் 7 வகைப்படும். அதுவும் சீர்மோனை. பாருங்கள், இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கீழ்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை அப்படின்ட்டு பாருங்கள். இணை மோனை அப்படிங்கிறது 1, 2 வருது. பொழிப்பு மோனை 1, 3. ஒருவு மோனை 1, 4 வரும். அடுத்தது, கூளை மோனை 1, 2, 3. கீழ்கதுவாய் அப்படின்னா 1, 2, 4 வரது தான் கீழ்கதுவாய். மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 வருது. முற்றுனா 4மே வரும். இதுதான் முற்று மோனை. இந்த மோனை அப்படின்னா இதில் முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். அடுத்து, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்புறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் அடிமுரண் தொடை. அடிமுரண் தொடை. பொன்பான் இளன், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அரியவற்றுள் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடை எழுதுக. நிறை நேர். இது அழகிட்டு வைப்படு முறையில் பிரிக்கணும். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினாய் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். அடுத்து, இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். அடுத்தது, பொருந்தாததை எடுத்தெழுதுக. கமலா சிரித்தாய், இது காலவலு. இதுதான் தவறான பொருள். இது மரபு வலுவாக இருக்கும். அடுத்தது, இதுவும் பொருந்தாததாக கேட்டிருக்காங்க. இதில் இந்தியா வென்றது அப்படிங்கிறது ஓமையாக பெயர் அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்தது, தொழில் பெயரை கண்டிருக்க. வா அப்படின்னா வருதல். அடுத்தது, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. அடுத்து, இனிய நண்பா இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரச்சம். இனிய நண்பா குறிப்பு பெயரச்சம். அடுத்து, எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல் தான் நொச்சி. மதிலை காத்தல் தான் நொச்சி. அடுத்தது, சொல்லை பொருளோடு பொறுத்துக. வனப்பு அப்படின்னா அழகு, அடவினா காடு, வீறு அப்படின்னா வலிமை, மதுரம் அப்படின்னா இனிமை. அடுத்து, திரிகடுகம் யார் எழுதினார்னு பார்த்தோம்னா நல்லாதனார். ஆசாரக்கோவை 3 அறையினார். பழமொழி 400 ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 தான் 3 அறையினார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். இதுவே ரிப்பீட்டட் கொஸ்டின். இதோட நம்ம 4வது தடவை பார்த்துட்ருக்கோம் இந்த கொஸ்டின். தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்தது, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? குண்டலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் குண்டலகேசி. அடுத்தது, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். இல்லை, வள்ளுவனை பெற்றதே புகழ் பையகமே அப்படின்னு பாடினதும் பாரதிதாசன் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, வள்ளுவனை தன் உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடினது பாரதியார். அது கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். தெப்பம் அப்பம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ருபாயத் என்பது 4 அடி செய்யுள். இதுவும் பார்த்துருக்கோம். அணுத்துளைக்காத கிரௌமின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. அடுத்தது, வையோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை கூறியவர்
கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை. அடுத்தது குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அடுத்தது உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். அடுத்து இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து கோடுண்டென கேட்டது தெளிதல். இது மணிமேகலை. அடுத்தது ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என பாடிய புறநானூற்று புலவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். உண்பது நாளி உடுப்பவை இரண்டே, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். உலகம் முழுவதும் ஆழி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? அதாவது உலகம் முழுவதும் ஆழ கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்னா காலம் வரும் வரை. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து சீரா புராணத்தை இயற்றியவர் குமரப்புலவர். அடுத்து காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அடுத்து மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலன். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் மொத்த ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். நவ்வி இச்சொல்லின் பொருள் மான். நவ்வி சொல்லின் பொருள் மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளோரோகார்பன். அடுத்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். அடுத்து தமிழ் ஒன்றே தமிழரை பிணித்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். இன்னொரு தடவை படிங்க. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி ஆகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி மு. வரதராசனார். அடுத்தது தேசியம் காத்தம் செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? அதுவும் திருவிக்கா. இப்படி கொஸ்டினுக்கு வரும். ஒரே கொஸ்டினில் 2 கேள்விகள் இருக்கும், அதையும் படித்து வச்சுக்கோங்க. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சி திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சி திட்டு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். அடுத்து ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தருமம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தருமம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்து உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார் கடித பகுதி. அடுத்தது சாதுவான் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. அடுத்தது 50வது கொஸ்டின். திருவரங்கம் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம். திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கையார் கண்ணினா அது மீனாட்சி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.